அடுத்த வெள்ளத்தை பாருங்க. இதெல்லாம் வெங்காயம் செய்கிற தோட்டப்பகுதி. வெங்காயங்கள் முந்தி வைக்கிற இடம். இந்த முறை வெள்ளத்தால் எல்லாம் வெள்ளம் நிரம்பி விட்டது. இது கான்கிரீட் ரோட் கிட்டடியில் போட்டது. அதுவும் எல்லாம் முட்டி வளமையாகவே இந்த பாதைய குளங்களோட தொடர்புடையதால் வெள்ளம் நிரம்பி நிற்கிறது. ரமேஷ் இந்த தோட்டம் கிணறெல்லாம் சரி ரமேஷ் இதான் நான் அந்த அங்கே காட்டினது வெள்ளத்தை. பாதுகாவலர் தோட்ட கிணறைய மூடிட்டு அந்த பேர் தெரியுது. கல்லடிக்கி இருக்கிறது தேசிய தோட்டம். இந்த மீன்களோட சின்ன சின்ன மீன்கள் வட்டின முருங்கை தோட்டங்கள் பார்த்து அந்த அடியில் அடுக்கி விட்டுருக்கேன். எல்லா இடம் ஒரே வெள்ளமாக இருக்கிறது. இதுதான் எங்களோட தோட்டப்பகுதி நிலைமை. ஒவ்வொரு சம்பவம் இதில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட பகுதி தோட்டங்களின் வெள்ளத்தை பாருங்க. தோட்டங்கள் எல்லாம் குளம் முட்டி குளம் முட்டி அது வயல் வழியாலே வந்து இந்த கிணறு தெரியுது. கிணத்துக்கே மரவாசி அதே மட்டத்துக்கு தண்ணி நிற்குது. தோட்டம் ஃபுல்லாக வெள்ளமாயிட்டு மழையின் கோரவத்தாண்டத்தால் வெள்ளம் முட்டி பாய்ந்து கொண்டிருக்கிறது. வேறு கோயிலை சுற்றி கோயிலுக்கு பக்கத்தில் இவ்வளோ வெள்ளமும் முட்டி வந்திருக்கிறது. பிரதேசத்தை கொஞ்சம் மேடு வெள்ளம். நெல் வயல் எல்லாம் விதைச்சது எல்லாம் மலிவடைந்து விட்டது. இந்த முறை அரிசியின் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது என்று நம்புகிறோம். வாங்க இனிமேட்டு எடுக்கலாம். புயல் காரணமாக எமது வயல் பிரதேசங்கள் மற்றும் நீர் அணைகள் அனைவருக்கும் செம்மணி பகுதியில் வெள்ளமாக நிரம்பி வடிகிறது. நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வயல்கள் எல்லாம் நெல் பயிர்களுக்கு மேலே நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது சரியாக மழை பெய்து சாதுவாக ஓய்ந்த நிலையில் இவ்வாறு வெள்ளங்கள் அநேகமாக எல்லாம் செம்மணி உட்பட பகுதியில் வெள்ளங்கள் நிறைந்து காணப்படுகிறது. அதனை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் சென்று கொண்டிருந்த நாங்கள் இந்த பாதையால் செல்ல முடியாது என்பதனால் திரும்பி வந்துவிட்டோம். அத்துடன் மக்கள் குப்பை கூளங்கள் மற்றும் பொலித்தீன் கழிவுகள் போத்தில்கள் என்பவற்றை பாலங்கள் ஆறுகளுக்கு எறிவதும் இந்த வெள்ளப்பெருக்குக்கு காரணமாக அமைகிறது. மற்றது நீர் தேங்கும் பிரதேசங்களில் வாழைகள் குப்பைகள் ஓலைகள் என்பவற்றை வாய்க்கால் வழியை விடுகிறார்கள். இவ்வாறான மனிதர் தமக்கு நீர்நிலைகள் மற்றும் பாலங்களில் இவ்வாறான குப்பை கூளங்களை போடுவதனாலும் பொலித்தீன் பைகள் கேம்பஸுகள் மற்றும் வீட்டு கழிவுகளை எல்லாம் ரோட்டில் கொண்டு வந்து போடுவதால் இந்த வெள்ளங்கள் செல்ல முடியாமல் இருக்கிறது. பாருங்கள், இது செம்மணி உப்பள பகுதி நாவக்குழி பால ஏரியா. வெள்ளம் எவ்வாறு பாய்ந்து செல்கிறது என்பதை தற்போது பார்த்த வண்ணம் இருக்கிறீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் நீர்நிலைகளில் தேவையற்ற கழிவுகள் பொலித்தீன் பிளாஸ்டிக்கள் என்பதை போடாமல் சமூக விழிப்புணர்வுடன் செயற்படுமாறு அனைத்து மக்களையும் கேட்டுக்கொள்வோம்.
மழை இந்த ஐடென்டி கார்டு ஃபோட்டோ காப்பி எடுக்கணும் வந்தானே எல்லாத்தையுமே வருகிறது. அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பு வெளியில் எடுத்துட்டு போவோம். சாவச்சேரி டவுனுக்குள்ள இருக்கு வந்தாலும் வேண்டாம் கடமையாகும். அதனை புரிந்து நாங்கள் செயற்படுவதன் மூலம் இயற்கையையும் பாதுகாத்து எமது அனர்த்தங்களையும் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.